வெல்கம் டு லெட்லன். சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இன்றைக்கி வந்து டைம் டேபிள் படி சீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்கலாம். அதில் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி சிடிபி சப்ஜெக்டில் கேட்டிருக்கக்கூடிய 30 கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கும்பொழுது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு பைகட் டியூரிங் த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது birth to 2 years ஏஜ் a child லேர்ன்ஸ் பெஸ்ட். அதாவது பைகட்டோட அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கும். சென்சாரி மோட்டார், ஆப்ரேஷனல் மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 4 இது இருக்கும். ஸோ இதில் வந்து சென்சாரி அப்படின்றது 0 to 2 இயர்ஸில் இருக்கக்கூடியது. சென்சாரி வந்து 0 to 2 இயர்ஸ். இது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 2 to 6 இயர்ஸ் இருக்கும். கான்க்ரீட் ஆப்ரேஷனல் வந்து 6 to 11 or 12 இயர்ஸ் இருக்கும். ஃபார்மல் ஆப்ரேஷனல் வந்து 12 to 18 இயர்ஸ். ஸோ இதான் வந்து அந்த ஜீன் பைகட் தியரியில் வந்து 4 ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது பர்த்லேருந்து 2 இயர்ஸ் அப்படின்னா 0 to 2 வரைக்கும். அப்போ 0 to 2 வரைக்கும் அப்படின்னா சென்சாரி மோட்டார் ஸ்டேஜில் வந்து குழந்தைங்க வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நல்லா வந்து லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது பார்க்கும்பொழுது இந்த கொஸ்டினுக்கு வந்து என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணி படிக்கக்கூடிய அந்த இது. ஸோ இதில் கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் ஃபேஷனில் திங்கிங் பண்ணி படிக்கிறது, அப்ளையிங் நியூ அக்வைர்டு நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜ் பை யூஸிங் த சென்சஸ் பை காம்ப்ரிஹெண்டிங் நேச்சுரல் வேர்ட்ஸ். ஸோ அந்த நேச்சுரல் வேர்ட்ஸை வந்து இது பண்ணுறது, அதுக்கப்புறம் அக்வைர்டு நாலேஜ் இது பண்ணுறது, அப்ஸ்ட்ராக்ட் ஃபேஷனை யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு பர்த்தில் வந்து வர்றது கிடையாது. சென்சாரி மோட்டாரில் சென்சஸை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த புலன் கேட்டல் பார்த்தல் அது மூலிமா தான் குழந்தைங்க கற்றுக்கிடுவாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2, the most intense and crucial socialization takes place. அதாவது சோசியலைசேஷன், அந்த சமூகவியலாக்கம்ல ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமான நிலை எப்போ அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டியூரிங் இயர்லி சைல்ட்ஹுட், அடல்ட்ஹுட், அப்போ த்ரூ அவுட் த லைஃப் ஆஃப் எ பர்சன், ஒரு பர்சனோட ஃபுல் லைஃப்லையும், இன்னொன்று டியூரிங் அடலசன்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ரூசியல் ரொம்ப முக்கியமான கட்டத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அடலசன்ஸ் பீரியட் அப்படின்றதான். ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம எல்லாமே கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட இந்த பியர் குரூப் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது க்ரூசியல் சோசியலைசேஷன் அந்த ரொம்ப மோஸ்ட் இன்டென்ஸ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது எப்போ வரும் அப்படின்னா அடலசன்ஸ் பீரியடில் தான் வரும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, ஹெரிடிட்டி இஸ் கன்சிடர்ட் அஸ் எ டேஷ் சோசியல் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்மளோட அந்த மரபு அப்படின்றது சமுதாய கட்டமைப்பில் எப்படி பார்க்கப்படுது அப்படின்றது. ஸோ அப்போ அந்த மரபுன்றது நமக்கு பெற்றோர்கள்ட்ட இருந்து அப்படியே அதை கடத்தப்படக்கூடிய ஒரு சில பண்புகள். ஸோ அந்த பண்புகள் வந்து டைனமிக் அப்படின்னா மாற்றப்படக்கூடியதா, முதன்மையானதா, செகண்டரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் சோசியல் ஸ்ட்ரக்சரில் அந்த சமுதாய கட்டமைப்பில் மரபுன்றது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக்காக தான், நிலையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த ஹெரிடிட்டி அப்படின்றது. நமக்கு வந்து பெற்றோர்கள் முன்னோர்கள்ல இருந்து கடத்தப்படக்கூடிய அந்த பண்புகள், அந்த மரபு அப்படின்றது ஸ்டாட்டிக் அப்படின்றது தான் சோசியல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, theory of learning which totally and only depends on observable behavior is associated with. அதாவது நம்ம வந்து லேர்னிங் தியரிஸ் நிறைய பார்த்துருப்போம் சிடிபி வந்து தியரி கிளாஸஸில். ஸோ அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ்ட்னு சொல்கிறோம், பிஹேவியரல்னு சொல்கிறோம், எக்ஸ்பீரியன்ஷியல், இந்த மாதிரி நிறைய லேர்னிங் தியரி சொல்கிறோம். ஸோ அதில் வந்து ஃபுல் அப்சர்வல் பிஹேவியர், நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய பிஹேவியரை மட்டும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த லேர்னிங் தியரி என்ன அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பிஹேவியரிஸ்ட், கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட், காக்னிவிஸ்ட், அடுத்து டெவலப்மெண்டல். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ்ன்றது குழந்தைங்க அவங்களாவே லேர்னிங் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகி பண்ணுறது. காக்னிட்டிவிஸ்ட்டுமே வந்து
அவங்களோட அந்த அந்த ஸ்டேஜஸ் அந்த காக்னிட்டிவ் ஸ்டேஜஸ் படி அவங்களுக்கு இதாகிறது டெவலப்மெண்டல். லாஸ்ட் ஒன் டெவலப்மெண்டல். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதிலேயே ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அப்சர்வல் பிஹேவியரை அப்சர்வ் பண்ணி அந்த ஒரு ஸ்டிமுலஸ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலிமா அவங்களுக்கு வரக்கூடிய அந்த லேர்னிங் அப்படின்ற அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய தியரி. ஸோ அது எந்த இதில் வரும் அப்படின்னா பிஹேவியரிஸ்டில் தான் வரும். இதேமே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, விச் ஆஃப் த ஃபாலோவிங் டஸ் நாட் ரிஃப்ளெக்ட் டீச்சிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது டீச்சிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலுக்கு நம்ம வந்து புரிதலுக்காக நடத்துகிறோம். அந்த கற்பிக்கத்தில் அந்த புரிதலுக்கான கற்பித்தல் அப்படின்றதுல கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் எது வந்து வராது, எது அந்த டீச்சிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்கை ரிஃப்ளெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா இது வந்து நாட்டுன்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எது வந்து கரெக்டாக டீச்சிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் சி சிமிலாரிட்டிஸ் அண்டு டிஃப்ரென்சஸ் அண்டு ஜெனரேட் அனலாகிஸ். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய இப்போ ஒரு இது படிக்கிறாங்க அப்படின்னா அதில் என்னென்ன சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமைகள் இருக்குது, என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது, அதனோட ப்ரீவியஸ் நாலேஜோடு அதை வந்து ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நான் குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த டாபிக் இந்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டீச்சிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரும். ஸோ இது வந்து பாசிட்டிவ். ஏன்னா நம்ம அந்த டீச்சிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா புரிகிறதுக்காக குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டாக. செகண்ட் ஒன் எனேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் டு மெமரைஸ் ஐசோலேட்டட் ஃபேக்ட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். அதாவது இப்போ ஏதாவது ஒரு படிக்கிறாங்க, ஒரு கண்டென்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸையோ ப்ரொசீஜர்ஸையோ வந்து மனப்பாடம் பண்ண வைக்கிறது. ஸோ நம்ம கேட்டிருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், டீச்சிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம போய் மனப்பாடம் பண்ணுறது அப்படின்றது வராது. ஸோ இந்த டீச்சிங் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எது வராது, நாட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த மெமரைசேஷன் அப்படின்றது வராது. ஸோ கொஸ்டின் நம்பர் 5க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. Next question number 6, which of the following is not a characteristic feature of intrinsically motivated children. அதாவது கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் எது வந்து இன்ட்ரின்சிக்கலாக மோட்டிவேட்டட் சில்ட்ரனோட பண்புகள் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்னா அவங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்களோட விருப்பத்துக்காக அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ப்ரைஸ்க்காகவோ நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காகவோ வந்து பண்ணக்கூடியதை நம்ம எக்ஸ்ட்ரின்சிக்கல் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்ட்ரின்சிக்கல் அப்படின்றது நம்மளோட தேவைக்காக நம்மளோட இதுக்காக நம்ம பண்ணக்கூடிய அந்த இதுதான் இன்ட்ரின்சிக்கல் மோட்டிவேட்டட். ஸோ அந்த இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டடில் கீழே கொடுத்துருக்கிறதுல எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி வைல் ஒர்க்கிங். ஒர்க் பண்ணுறதப்போ நம்ம ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி வந்து பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படி அதில் வந்து நிறைய எஃபோர்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது தான். அப்போது நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் அதில் ஒரு ஜாயினஸும் ஒரு இதுவும் விருப்பமும் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து இன்ட்ரின்சிக்கல் மோட்டிவேட்டோட இது வந்து இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டோட ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் தான். ஸோ இது வந்து கரெக்டு. நம்ம கேட்டுக்கிறது எது வந்து அந்த இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட் கேரக்டர் கிடையாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் தே லைக் சேலஞ்சிங் டாஸ்க். அதாவது சேலஞ்சிங்கான நல்ல கஷ்டமாக இருக்கக்கூடிய விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய சில செயல்பாடுகள் வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது. ஸோ இதுவுமே வந்து கரெக்ட் தான். ஏன்னா அந்த மாதிரி சேலஞ்சிங் டாஸ்கில் அவங்க வந்து ஆக்டிவாக வந்து இன்வால்வ் ஆவாங்க. அந்த இன்ட்ரின்சிக்கல் மோட்டிவேட்டட் இருக்கக்கூடிய குழந்தைங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது செகண்ட் ஒன்றும் பாசிட்டிவ். தே ஆல்வேஸ் சக்சீட். எப்பவுமே அவங்க வந்து சக்சீட் ஆகிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அந்த இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டடாக இருக்கணும் எப்பவுமே சக்சீட் ஆவாங்க அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்களோட செல்ஃப் இதுக்காக அவங்களோட ஒரு இதுக்காக பண்ணும் பொழுது அது வந்து எப்பவுமே அவங்க சக்சீட் ஆவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு இதில் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அதை போய் பண்ண முடியுமே தவிர எல்லா இதுலேயுமே அவங்களால போய் பண்ண முடியாது. ஸோ இது வந்து தேர்ட் ஒன் வந்து நான் இன்ட்ரின்சிக்கல் கேரக்டரில் வராது. லாஸ்ட் ஒன் தே என்ஜாய் டூயிங் தேர் ஒர்க். அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து இன்ட்ரின்சிக்கலி மோட்டிவேட்டட் கேரக்டர் தான் லாஸ்ட் ஒன்மே. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது எப்போவுமே சக்சீட் ஆவாங்க அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஒரு இதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே, ஒரு ஜாயினஸ் ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்தால் மட்டுமே அதனால் அவங்களால இன்வால்வ் ஆக முடியும், சக்சீட் ஆக முடியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, எ டீச்சர் வாண்ட்ஸ் த கிஃப்டட் சில்ட்ரன் ஆஃப் ஹர் கிளாஸ் டு அச்சீவ் தியர் பொட்டன்ஷியல். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஷுட் சி நாட் டு டூ
டூ டு அச்சீவ் ஹர் அப்ஜெக்டிவ். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு டீச்சர் வந்து அவங்க கிளாஸில் இருக்கக்கூடிய கிஃப்டட் சில்ட்ரன், அந்த குழந்தைங்க வந்து அவங்களோட பொட்டென்ஷியலை, அவங்களோட நிலைப்புத்தன்மையை அச்சீவ் பண்ணணும், அடையணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி நினைக்கும் பொழுது கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் அவங்களோட நோக்கத்தை அடையிறதுக்கு எதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா வாசிச்சுக்கணும். நாட் கேட்டிருக்காங்க, எதை பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து செக்ரகேட் தம். அதாவது குழந்தைங்களை வந்து அவங்களோட பியர்ஸ்லேருந்து, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்கள வந்து செக்ரகேட் பண்ணுறது, தனியாக பிரித்து வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து குழந்தைங்களை லேபிள் பண்ணி வைக்கிறது, ஐசோலேட் பண்ணுறது, செக்ரகேட் பண்ணுறது, இதெல்லாம் வரவே கூடாது. செகண்ட் ஒன், சேலஞ்ச் தம் டு என்ஹான்ஸ் தியர் க்ரியேட்டிவிட்டி. அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம சவால்கள், நிறைய ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கொடுக்குறது. ஸோ இது வந்து அவங்களோட பொட்டென்ஷியலை இது பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன், டீச் தம் டு என்ஜாய் நான் அகாடமிக் ஆக்டிவிட்டீஸ். நான் அகாடமிக் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி சொல்லுவோம். ஸோ அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறது. ஸோ இதுவுமே வந்து அவங்களோட பொட்டென்ஷியல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த வே. லாஸ்ட் ஒன், டீச் தம் டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ். அந்த கவலைகளை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும், அதை வந்து எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு டீச் பண்ணுறது. ஸோ இதுவுமே பாசிட்டிவானது தான். கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க அந்த டீச்சர் அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நம்ம நல்ல பொட்டென்ஷியலாக வந்து உருவாக்கணும் அப்படின்ற அந்த இதை அடையிறதுக்கு அவங்க எது செய்யக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க எது செய்யக்கூடாது அப்படின்னா, குழந்தைங்களை பிரித்து வைக்கக்கூடாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. Next question number 8. Which of the following is not a sign of reading difficulty among young learners? Difficulty in, அதாவது கீழே கொடுத்துருக்குற 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து ரீடிங் டிஃபிகல்ட்டியோட சைன் கிடையாது, எது அறிகுறி கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீடிங் அப்படின்றப்போ குழந்தைங்களுக்கு அந்த ஒரு டெக்ஸ்டில் அந்த ஸ்பெல்லிங் தெரியாது, வேர்டு ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய அந்த இது இருக்காது, லெட்டர் என்ன லெட்டர்ன்றது தெரியாது. ஸோ அப்படி அந்த இது தெரியாத பட்சத்தில் தான் அவங்களால அதை வாசிக்கவே முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட்ஸ் அண்டு ஐடியாஸ். அதாவது வேர்ட்ஸையும் ஐடியாஸையும் புரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம். செகண்ட் ஒன் ஸ்பெல்லிங் கன்சிஸ்டன்சி. அவங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங், அந்த எழுத்து கூட்டுறது, அந்த இது வந்து தெரியாமல் இருக்கிறது. லெட்டர் அண்ட் வேர்ட் ரெகக்னைசேஷன், ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு வார்த்தையை வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ரீடிங் ஸ்பீட் அண்ட் ஃப்ளூவன்சி, அந்த வாசிக்கக்கூடிய அந்த வேகம், அந்த ஒரு ஃப்ளூவெண்ட், அந்த அவங்களுக்கு வரக்கூடிய அந்த தரவு எவ்வளோ வேகமாக வாசிக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இந்த 4ல் பார்த்தோம் அப்படின்னா எது வந்து சைன் கிடையாது, அந்த வாசித்தல் குறைபாடுக்கு எது வந்து அறிகுறி கிடையாதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் வேர்ட்ஸ் அண்டு ஐடியாஸ். ஏன்னா ரீடிங் அப்படின்றப்பயே நம்ம அந்த ஒவ்வொரு எழுத்தையுமே வந்து பார்ப்போம். ஸோ அந்த வார்த்தையை வந்து பார்த்து அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுத்து கூட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஸ்பெல்லிங் இருக்கும், ஸ்பெல்லிங் டிஃபிகல்ட்டி வந்து அந்த ரீடிங் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா அவங்களால எழுத்துக்கூட்டி வாசிக்க முடியாது, அந்த லெட்டர் என்ன லெட்டர்ன்றதை அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியாது, வேகமாக அவங்களால வாசிக்க முடியாது, ஒரு சில நேரத்தில் திக்கி வாசிக்கிறது, ஸ்டக் ஆகுறது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது வேர்ட்ஸை வந்து புரிஞ்சுக்காமல் இருக்கிறது அது கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. செல்ஃப் ரெகுலேஷன் ஆஃப் லேர்னர்ஸ் ரெஃபர்ஸ் டு. அதாவது குழந்தைங்கள்ட்ட இருக்கக்கூடிய செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்னா குழந்தைங்க அவங்களே பற்றி அவங்க இது பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேட் பை தி ஸ்டூடெண்ட் பாடி. ஸ்டூடெண்ட் குழந்தைங்களோட அவங்களோட உடல் மூலமா அவங்களே சில விதிமுறைகளை வந்து உருவாக்கி கொள்வது, இது வந்து வராது. செகண்ட் ஒன் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் கண்ட்ரோல். அதாவது செல்ஃப் டிசிப்ளினாக இருந்துக்கிறது, கண்ட்ரோலாக இருந்துக்கிறது. ஸோ எல்லாருமே பார்த்தோன்னே செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்னோடனே டக்குன்னு இதையும் வந்து போடுறதுக்கு பார்ப்பீங்க. அடுத்த ஆப்ஷன்ஸை பார்த்துக்கணும். தேர் எபிலிட்டி டு மானிட்டர் தேர் ஓன் லேர்னிங். அதாவது கேட்டுக்கிறது செல்ஃப் ரெகுலேஷன், ரெகுலேட் பண்ணுறது. ரெகுலேட் மீன்ஸ் அதை வந்து ஒரு நம்ம அதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி, நம்மளுடைய தான் நம்மளே வாட்ச் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தேர் எபிலிட்டி டு மானிட்டர் தேர் ஓன் லேர்னிங், அவங்களோட லேர்னிங்கை அவங்களே வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி. லாஸ்ட் ஒன் கிரியேட்டிங் ரெகுலேஷன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் பிஹேவியர். ஸ்டூடெண்ட் அவங்களோட பிஹேவியருக்கு அவங்க ரெகுலேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுவுமே வராது. செல்ஃப் ரெகுலேஷன் அப்படின்னா அவங்களே மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவங்க மானிட்டர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் கண்ட்ரோல் அப்படிலாம் கிடையாது. அவங்களோட லேர்னிங்கை அவங்களே வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.
Next question number 10. Which of the following statements cannot be considered as a feature of learning? அதாவது கீழே கொடுத்துருக்குற 4 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து லேர்னிங் அதாவது கற்றல் அப்படின்றதோட சிறப்பம்சம் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கற்றல் அப்படின்றது நம்ம நிறையா விஷயங்களை கற்றுக்கிறது, நம்மளோட பிஹேவியரில் வரக்கூடிய சேஞ்சஸாக இருக்கலாம், தெரியாத விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி நிறையா இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் இஸ் லேர்னிங். பிஹேவியரை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு வந்து லேர்னிங் அப்படின்றது. இது வந்து தனியாக இது வந்து வேறு டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அதாவது பிஹேவியரை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேறு பேர் இருக்குது, அந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் அந்த ஒரு நேம் இருக்குது. ஸோ இது வந்து லேர்னிங்கோட சிறப்பியல்பு கிடையாது. பிஹேவியரை பற்றி படிக்கக்கூடியது கற்றல் அப்படின்றது கிடையாது, அதுக்கு வேறு பேர் இருக்குது. செகண்ட் ஒன், அன்லேர்னிங் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் லேர்னிங். அதாவது நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடியதோ நம்ம லேர்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட், ஒரு பகுதி. ஏன்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம தெரியாமல் வச்சுருக்கோம் அப்படின்றது. தேர்ட் ஒன், லேர்னிங் இஸ் எ ப்ராசஸ் தட் மீடியேட்ஸ் பிஹேவியர். நம்மளோட நடத்தைகளை வந்து மீடியேட் பண்ணக்கூடிய, வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் லேர்னிங், கற்றல் அப்படின்றது. அடுத்து லாஸ்ட் ஒன், லேர்னிங் இஸ் சம்திங் தட் அக்கர்ஸ் அஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் சர்டன் எக்ஸ்பீரியன்சஸ். ஒரு அனுபவத்து மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட், ஒரு முடிவு, ஒரு வெளிப்பாடு மாதிரி தான் அந்த கற்றல் அப்படின்றது. ஸோ தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் மூணுமே வந்து என்ன அப்படின்னா பிசிடி, இந்த மூணுமே ஃபீச்சர்ஸ் ஆஃப் லேர்னிங். நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேனாட் பி கன்சிடர்டு. எதை வந்து நம்மளால் ஃபீச்சர் ஆஃப் லேர்னிங்காக சொல்ல முடியாது, லேர்னிங்கோட ஃபீச்சர் சொல்ல முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா ஸ்டடி ஆஃப் பிஹேவியர்ன்றது அந்த ஒரு லேர்னிங், டைப் ஆஃப் லேர்னிங், அந்த சைக்காலஜிஸ்ட் அந்த ஒரு தனி பிரான்ச் அது. ஸோ அது வந்து லேர்னிங்கோட ஃபீச்சர் கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11, கன்ஸ்ட்ரக்டிவிசம் அஸ் ஏ தியரி. அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்ற அந்த தியரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்னா எம்ஃபசைசஸ் ஆன் மெமரைசிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெஸ்டிங் த்ரூ ரீகால். கன்ஸ்ட்ரக்டிவிசமில் குழந்தைங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறது, ட்ரில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன், எம்ஃபசைசஸ் ஆன் த டாமினன்ட் ரோல் ஆஃப் த டீச்சர். கன்ஸ்ட்ரக்டிவிசமில் பார்த்தோம் அப்படின்னா டீச்சரோட ரோல் டாமினண்ட்டாக இருக்காது. போத் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர் ரெண்டு பேருமே ஆக்டிவாக இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக, கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ்லேயே வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஆக்டிவாக இன்வால்வ் ஆகி அவங்களோட நாலேஜை அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. வித் பேஸ்டு ஆன் தியர் ஓல்டு நாலேஜ், ப்ரியர் நாலேஜ், அந்த பழைய அவங்க ஆல்ரெடி கற்றுக்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸோட புதுசாக கற்றுக்க போகிறத வந்து அவங்க லிங்க் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆக்டிவாக வந்து லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அந்த கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்றது. அதில் டீச்சர்ஸோட ஹெல்ப்பும் கைட்லைன்ஸும் இருக்கும். ஸோ அதில் டீச்சர் வந்து டாமினண்ட்டாக இருக்க மாட்டாங்க. தேர்ட் ஒன், ஃபோக்கஸஸ் ஆன் த ரோல் ஆஃப் இமிட்டேஷன். இமிட்டேட் பண்ணுறது இந்த மாடலிங் பண்ணுறது வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசமில் கிடையாது. ஸோ தேர்ட் ஒன்றும் வராது. லாஸ்ட் ஒன், எம்ஃபசைசஸ் த ரோல் ஆஃப் த லேர்னர் இன் கன்ஸ்ட்ரக்டிங் ஹிஸ் ஓன் வியூ ஆஃப் த வேர்ல்ட். அவங்க எந்த அவங்களோட கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவிசம் அப்படின்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12, எ கிரியேட்டிவ் லேர்னர் ரெஃபர்ஸ் டு ஒன் ஹூ இஸ். அதாவது கிரியேட்டிவ் லேர்னர், அந்த க்ரியேட்டிவாக யோசிக்கக்கூடிய நல்ல இதாக இருக்கக்கூடிய குழந்தைங்கள், ஸ்டூடெண்ட் அப்படின்றவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. க்ரியேட்டிவ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மல்டிபிள் வேஸ் ஆஃப் திங்கிங் வந்து இருக்கும், டைவர்ஜென்ட் திங்கிங் இருக்கும், நிறைய சொல்யூஷன்ஸ் அந்த மாதிரி திங்கிங் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு டைவர்ஜென்ட்டாக இருக்கும், நல்லா யோசிப்பாங்க, ப்ராப்ளம் சால்வராக இருப்பாங்க. ஸோ அப்போ கொடுத்துட்ட ஆப்ஷன்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேபபிள் ஆஃப் ஸ்கோரிங் கன்சிஸ்டன்ட்லி குட் மார்க்ஸ் இன் டெஸ்ட். அதாவது டெஸ்ட்டில் வந்து தொடர்ச்சியாக நல்ல மார்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க குழந்தைங்க மட்டும் க்ரியேட்டிவ் லேர்னர் அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த நல்ல ஒரு இது டெஸ்ட்டு அப்படின்றது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே வந்து நல்லா க்ரியேட்டிவாக ஒரு மல்டிபிள் வே ஆஃப் திங்கிங்கோட, டைவர்ஜென்ட் திங்கிங்கோடு இருக்கக்கூடிய குழந்தைங்க. அடுத்து பார்த்தோம்னா குட் அட் லேட்ரல் திங்கிங் அண்டு ப்ராப்ளம் சால்விங். லேட்ரல் திங்கிங், மல்டிபிள் வேஸ் ஆஃப் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் திங்கிங்கோட குட்டாக இருக்கக்கூடிய குழந்தைங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ். தேர்ட் ஒன், வெரி டேலண்டட் இன் ட்ராயிங் அண்டு பெயிண்டிங். ட்ராயிங் அண்டு பெயிண்டிங்கில் வந்து அது வந்து ஒரு தனி இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து கிடையாது, தேர்ட் ஒன் வராது. ஹைலி இன்டெலிஜென்ஸ். ஸோ எடுத்தோடனே வந்து க்ரியேட்டிவ் லேர்னர் அப்படின்னா ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற அதெல்லாம் கிடையாது. க்ரியேட்டிவ் லேர்னர் அப்படின்னா மல்டிபிள் வே ஆஃப் திங்கிங் வந்து இருக்கும், டைவர்ஜென்ட் திங்கிங் வந்து இருக்கும். ஸோ அப்போ அது இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டும் இருக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படின்றது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது குழந்தைங்களுக்கு அந்த லேட்ரல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸோடு இருக்கக்கூடியவங்களை தான் நம்ம க்ரியேட்டிவ் லேர்னர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 டெவலப்மெண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இஸ் ப்ரைமர்லி அ பார்ட் ஆஃப், அதாவது கான்செப்டோட டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது எதோட பகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கான்செப்ட் அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ இது எந்த பகுதி அப்படின்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டாக, சோசியல் டெவலப்மெண்ட்டாக, எமோஷனல் டெவலப்மெண்ட்டாக, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்மளோட உடல் அமைப்பு சார்ந்த இது. ஸோ இது வராது. சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம சமுதாய மதிப்புகள், வேல்யூஸ், சோசியலைசேஷன் இது எல்லாமே வரும். ஸோ அது டெவலப்மெண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸில் அந்த ஒரு காக்னேட்டிவ் இதில் வருமானா வராது. தேர்ட் ஒன் எமோஷ்னல் டெவலப்மெண்ட். எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு எமோஷ்னல் ஸ்டேபிளாக இருக்கும், எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுதா, அந்த ஒரு இதுதான் எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ இதுவுமே வராது. லாஸ்ட் ஒன் இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட். இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ், நம்மளோட அந்த திங்கிங் ப்ராசஸ், நம்மளோட அந்த மென்டல் கேப்பபிலிட்டி இது எல்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது டெவலப்மெண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ஸ் அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம உள்வாங்கிக்கிறோம், அதை படிக்கிறோம், அதை லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அது எந்த பகுதியில் வரும் அப்படின்னா தட் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட். இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டோட ஒரு பகுதி தான் அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் அப்படின்றது. ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 இண்டிவிஜுவல் லேர்னர்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர் இன், அதாவது தனிப்பட்ட அந்த இண்டிவிஜுவல் லேர்னர்ஸ், ஒரு தனி குழந்தைகள் அந்த கற்பவர்கள் ஒவ்வொருத்தவங்களும் வேறுபட்டு இருப்பாங்க. எதில் வேறுபட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றது சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ், அந்த ப்ராக்சிமா டிஸ்டில் சாஃப்லோகார்டியல்னு சொல்லியிருப்போம் சீக்வன்ஸில். ஸோ அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னா அதில் அவங்க டிஃபராக இருப்பாங்கன்னா கிடையாது, எல்லாரும் அதே சீக்வன்ஸில் தான் வளருவாங்க, யாரும் டிஃபர் ஆக மாட்டாங்க. செகண்ட் ஒன் ஜென்ரல் கெப்பாசிட்டி ஃபார் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி கெப்பாசிட்டி அப்படின்றது, அதாவது ஜென்ரல் தனியானது கிடையாது, ஜென்ரல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதில் டிஃபராக இருக்காது. தேர்ட் ஒன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டோட கொள்கைகள் பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய கொள்கைகள் இருக்கும், மோர் தென் 8. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த பிரின்சிபிள்ஸுன்றது எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடியதான், அதில் எந்த வேறுபாடும் கிடையாது. ஸோ லாஸ்ட் ஒன் ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட். அந்த குழந்தைங்களோட அந்த டெவலப்மெண்ட்டோட ரேட், வளர்ச்சி வீதம், எந்த அளவுக்கு ஒவ்வொரு குழந்தைங்களும் அந்த முன்னேற்றங்கள் அவங்களுக்கு வளருது அப்படின்றது. ஸோ இதில் தான் என்ன ஆவாங்க அப்படின்னா குழந்தைங்க டிஃபர் ஆவாங்க. அந்த சீக்வன்ஸ், அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே சேம் தான். சென்சாரி மோட்டார்னால் சென்சாரி மோட்டார் இந்த ஸ்டேஜ் தான், ப்ரீ ஆப்ரேஷனல்னால் இந்த ஸ்டேஜ் தான். ஸோ அதில் அந்த குழந்தைங்க வளரக்கூடிய வீதம், அந்த வளர்ச்சி, அந்த நேரம் வீதம் என்ன ஆகலாம் அப்படின்னா வேறுபாடு ஆகும். ஸோ கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ரேட் ஆஃப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 இந்த ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீ கண்டிஷன் ஃபார் த ப்ராப்பர் டெவலப்மெண்ட் ஆஃப் எ சைல்ட் இஸ் என்ஷூரிங் ஹர் ஆர் ஹிஸ் ஹெல்த்தி ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். அதாவது என்னென்னா ஒரு குழந்தைங்களோட அந்த ப்ரீ கண்டிஷன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பரான டெவலப்மெண்ட்டுக்கு அவங்களோட ப்ரீ கண்டிஷன், அந்த ஹெல்த்தியான அந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டோட ப்ரீ கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது சரியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது சரிதான். ஏன்னா நமக்கு ப்ராப்பராக நமக்கு ஹெல்த்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். நம்ம ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டெவலப்மெண்ட்டில் டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அந்த இதில் பார்க்கும்பொழுது அதில் சொல்லியிருப்போம். அதுலேயும் சரி, பிரின்சிபிள்ஸ்லேயும் சரி, எல்லா டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட்னு சொல்லியிருப்போம். ஒன்று சார்ந்துருக்கு. அதில் ஒரு இது பிரேக் ஆனாலுமே நமக்கு குழந்தைங்களுக்கு ப்ராப்பர் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால் ப்ரீ கண்டிஷன், அந்த ஹெல்த் ப்ரீ கண்டிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா first one is true because physical development occupies the டாப் மோஸ்ட் பிளேஸ். அதாவது நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் சொல்கிறோம்ல, அதில் டாப் மோஸ்ட் இருக்கிறதுனால இது ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது முக்கியம், இது உண்மை அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் ஒவ்வொன்றும் இன்டர் ரிலேட்டடாக இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் அது முதல்ல இருக்கிறதுனால அது முக்கியம் அப்படின்லாம் சொல்லலை. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஒன் இஸ் ட்ரூ பிகாஸ் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இஸ்
இன்டர் ரிலேட்டட் வித் அதர் டொமைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். நம்ம சொன்ன மாதிரி அந்த டெவலப்மெண்ட் வந்து மற்ற டெவலப்மெண்ட்டோட இன்டர் ரிலேட் ஆகிருக்கு. அதனால் இது வந்து ட்ரூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 15க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16, if one breaks toys and dismantles them to explore their components, what would you do? அதாவது அந்த ஒரு சின்ன குழந்தை வந்து பொம்மையை வந்து உடச்சி அதை திருப்பி வந்து அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறான். மாட்டி அவனுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வச்சு மாற்றி ட்ரை பண்ணுறான். ஸோ அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க, அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த சமயத்துலன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்கரேஜ் ஹிஸ் இன்க்விசிட்டிவ் நேச்சர் அண்ட் சேனலைஸ் ஹிஸ் எனர்ஜி. நம்ம அந்த பையன் பண்ணுறான்னா சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கரேஜ் பண்ணி அவன் வந்து எப்படி பண்ணுறான், அவனுக்கு அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது, அவனோட எனர்ஜி எப்படி இருக்குன்றது அதை பார்க்குறது. செகண்ட் ஒன் மேக் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் டாய்ஸ் ஷுட் நாட் பி ப்ரோக்கன். பொம்மைகளை வந்து உடைக்கக்கூடாதுன்றது அவனுக்கு புரிய வைக்கிறது. இல்லாட்டி பொம்மையை கூட விளையாடவே விடக்கூடாது, விடாமல் வச்சுக்கிறது. லாஸ்ட் ஒன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை உடச்சி அவங்களுக்கு என்ன தோணுதுன்ற அதை வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்க, அதை வச்சு என்ன பண்ணலான்ற அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நம்ம அதை அவங்கள என்கரேஜ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ அதில் வந்து அவங்களோட குழந்தைங்க வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்க, அவங்களோட திங்கிங் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 16க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17, அண்டர்ஸ்டாண்டிங் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் எ சைல்டு ஹெல்ப்ஸ் எ டீச்சர் இன். அதாவது இப்போ ஒரு நம்ம வந்து குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் பிரின்சிபிள்ஸ், அதாவது குழந்தைங்களோட டெவலப்மெண்ட்டோட பிரின்சிபிள்ஸை வந்து புரிஞ்சுக்கிறதுனால டீச்சருக்கு வந்து அது எப்படி எந்த விஷயத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உதவியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு இதுவுமே கண்டினியூட்டி, டிஃப்ரென்ஷியலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி இது எல்லாமே பார்க்கும்பொழுது குழந்தைங்களுக்கு தேவையான ஒவ்வொரு குழந்தைங்களும் இப்போ அவங்களோட டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், அவங்களோட பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்ன விதமான கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, எபிலிட்டிஸ் இருக்குது, அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்னா டீச்சிங் இதை வந்து நம்மளால் கொண்டுட்டு போக முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையே நம்ம வீடியோ கிளாஸஸில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரீசனலைசிங் ஒய் த லேர்னர் ஹவ் டு பி தாட். அதாவது நம்ம இது பண்ணுறது எதுக்காக அந்த குழந்தைங்க இதை கற்றுக்கணும் அப்படின்ற யோசிக்கிறது. ஸோ அதுக்காகலாம் கிடையாது, அதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. குழந்தைங்களோட அவங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லேர்னிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீச் பண்ணுறதுக்கு தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஒன் எஃபெக்டிவ்லி கேட்டரிங் டு த டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ். குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸை பூர்த்தி பண்ணுறதுக்காக பல்வேறுபட்ட கற்றல் உத்திகள் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த முறைகளை வந்து நம்ம திருப்திப்படுத்துறதுக்காக அதை வந்து நம்ம அடையணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் ஒன் சோசியல் ஸ்டேட்டஸ். குழந்தைங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ராங். அவங்களோட சோசியல் ஸ்டேட்டஸையோ எக்கனாமிக் பேக்ரவுண்டையோ தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டெவலப்மெண்ட் பிரின்சிபிள்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல் கிடையாது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்ன மாதிரியான லேர்னிங் ஸ்டைல் இருக்குது, அவங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீச் பண்ணுறதுக்காக தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ன்றது டீச்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18, எவ்ரி லேர்னர் இஸ் யூனிக் மீன்ஸ் தட். அதாவது ஒவ்வொரு குழந்தைங்களும் தனித்துவமான குழந்தைங்கள், அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து காமன் கரிக்குலம் ஃபார் ஆல் லேர்னர் இஸ் நாட் பாசிபிள். அதாவது பொதுவான கலைத்திட்டம்ன்றது எல்லா குழந்தைகளுக்கும் பாசிபிள் கிடையாது, அவங்களுக்கு அது வந்து கரெக்டானது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஏன்னா தனித்துவமானனா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லேர்னிங் ஸ்டைல் இருக்கும், இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும், கேப்பபிலிட்டிஸ் இருக்கும், எபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதுதான் தனித்துவம் அப்படின்றது. ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. செகண்ட் ஒன், இட் இஸ் இம்பாசிபிள் டு டெவலப் த பொட்டன்ஷியல் ஆஃப் லேர்னர்ஸ் இன் ஏ ஹீட்ரோஜெனியஸ் கிளாஸஸ். அப்போ தனித்துவமாக இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்கள ஹீட்ரோஜெனியஸ் கிளாஸஸ், அதாவது வெவ்வேறு எபிலிட்டிஸ் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்கள நம்ம ஒரு குரூப்பில் ஃபார்ம் பண்ணி படிக்க வைக்கிறது. ஸோ அந்த ஹீட்ரோஜெனியஸ் கிளாஸ் தான் வந்து பெஸ்ட். ஏன்னா நிறையா எபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைங்க ஷேர் பண்ணி படிக்கும் பொழுது அவங்களுக்குள்ளேயே அந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ அது வந்து பாசிபிள் தான், அது வந்து இம்பாசிபிள் அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால் ஆப்ஷன் பி வராது. தேர்ட் ஒன், நோ டூ லேர்னர்ஸ் ஆர் அலைக் இன் தியர் எபிலிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் அண்டு டேலண்ட்ஸ். யூனிக் அப்படின்னா தனித்துவம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதாவது முக்கியமாக அவங்களோட லேர்னிங் ஸ்டைல்ஸ், எபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து டேலண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட், லேர்னிங் ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து வேறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த யூனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19, த ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மென் ஆர் ஜென்ரலி மோர் இன்டெலிஜென்ட் தேன் உமன். அதாவது ஆண்கள் அப்படின்றவங்க பொதுவாகவே பெண்களை விட ரொம்ப அறிவுடையவங்க அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஜெண்டர் பயாஸ், அதாவது பாலின வேறுபாடு குறிக்குது. இது வந்து ட்ரூ ஃபார் டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். நம்ம வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து நிறையா பார்த்துருப்போம். இது ஹவார்ட் கார்ட்னர் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்லேயே நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி டொமைன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் இஸ் ட்ரூ, இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் வந்து ட்ரூவாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா ஃபுல் பாலின வேறுபாடு, ஜெண்டர் பயாஸை காமிக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20, Christina took her class for a field trip and after coming back, she discussed the trip with her students. It may be connotated as, அதாவது என்னென்னா கிறிஸ்டினா அப்படின்றவங்க அவங்களோட கிளாஸை வந்து ஃபீல்டு ட்ரிப்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வந்ததுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபீல்டு ட்ரிப்பை பற்றி, எங்கே போனோம், எந்த பிளேசஸ் போனோம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வைக்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், இந்த ப்ராசஸை, இந்த ஆக்டிவிட்டியை என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து லேர்னிங் ஃபார் அசஸ்மெண்ட், லேர்னிங் ஆஃப் அசஸ்மெண்ட், அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனும் நம்ம அப்போ எடுத்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம இது பார்க்கவே இல்லை. இருக்கக்கூடிய நமக்கு கன்ஃபியூஷன் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். ஸோ இதில் ஃபீல்டு ட்ரிப் அப்படின்னா இது வந்து உடனடியாக அவங்க ஒரு இதுக்கு போயிட்டு திருப்பி அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு உடனடியான ஃபீட்பேக் கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு டயக்னோசிஸ் மாதிரி, அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் மாதிரி. ஸோ இது வந்து எதுக்கு ஆன்கோயிங் ப்ராசஸ், இமிடியேட்டான ஃபீட்பேக் கிடைக்கி அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் எந்த அசஸ்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படின்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் தான் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்கிறது எண்ட் ஆஃப் த டேர்மில் நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் மூலியமாக அந்த மூலியமாக வைக்கிறோம். அதில் வந்து நம்மளால் எந்த ஒரு இதையும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில் இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கப்புறம் வந்து ஃபீட்பேக் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அப்படின்றது. ஸோ இந்த ஃபீல்டு ட்ரிப் ஆக்டிவிட்டி எதுக்குரியது அப்படின்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். ஸோ கொஸ்டின் நம்பர் 20க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21, ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் பேஸ்டு ஆன் சர்டன் பிரின்சிபல்ஸ், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ பிரின்சிபிள் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். அதாவது நம்மளோட மனித முன்னேற்றம், அந்த மனித வளர்ச்சி அப்படின்றது நிறையா பிரின்சிபிள்ஸை வந்து அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடியது. அதில் கீழே கொடுத்துருக்குற இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து மனிதரோட அந்த பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது அந்த வளர்ச்சியின் கொள்கைகளில் வராதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் தனியாக வீடியோவாக போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா நம்ம நிறையா பார்த்துருப்போம். கண்டினியூட்டி, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் வந்து இன்டர் ரிலேட்டபிள், இண்டிவிஜுவலிட்டி, ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், சீக்வன்ஷியல், இது எல்லாமே நிறையா பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், ரிவர்சபிள், கண்டினியூட்டி, சீக்வன்ஷியலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இது எல்லாமே வந்து பிரின்சிபிள் ஆஃப் டெவலப்மெண்ட் தான். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் கேட்டிருக்காங்க. எது வந்து பிரின்சிபிள் ஆஃப் டெவலப்மெண்ட் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ரிவர்சபிள் அப்படின்றது டெவலப்மெண்ட், பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் கிடையாது. ஒருக்கா டெவலப் ஆகிட்டு திருப்பி இதாகிற அந்த ரிவர்சபிலிட்டி வந்து கிடையவே கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஆஃப் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஃபார் டிசேபிள்டு சில்ட்ரன் எய்ம்ஸ் அட் ப்ரொவைடிங் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு சில்ட்ரன் வித் டிஸ்எபிலிட்டிஸ் இன். அதாவது என்ன அப்படின்னா இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷன், அந்த ஒருங்கிணைந்த கல்வி அப்படின்ற, அதுவும் இந்த சிறப்பு தேவை உள்ள குழந்தைகள், டிசேபிள்டு சில்ட்ரன் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷனில்
ஸ்பான்சர் பண்ணியிருக்கக்கூடிய திட்டங்கள் வந்து அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா அட் ப்ரொவைடிங் எஜுகேஷனல், அதாவது குழந்தைங்களுக்கு அந்த குறைபாடு உள்ள சிறப்பு தேவை உள்ள குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து எஜுகேஷனல், அதாவது கல்வி வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்றதான் கேள்வி. அதாவது தனி ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்லையா, சிறப்பு பள்ளியிலையா, இல்லாட்டி அந்தந்த குறைபாடு இருக்குன்னு இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளிக்கூடமா, ஓப்பன் ஸ்கூலா, ரெகுலர் ஸ்கூலா அப்படின்றதான். ஸோ அவங்களோட மெயின் இது என்ன அப்படின்னா, இதையுமே நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் சொல்லியிருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலர் ஸ்கூலில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய குழந்தைங்களோட சேர்த்து நம்ம அந்த டிசேபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இன்டகிரேட்டட் எஜுகேஷன் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ரெண்டுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்க அந்த எய்ம் வந்து எந்த இதில் வச்சு எதோட சேர்த்து அவங்க அதை வந்து ப்ரூஃப் பண்ணணும், அதை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ரெகுலர் ஸ்கூலில் வச்சு தான் அவங்க வந்து அவங்களோட எய்மே. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, ரெகுலர் ஸ்கூல்ஸ், ஓப்பன் ஸ்கூல்ஸ், பிளைண்ட் ரிலீஃப் அசோசியேஷன் ஸ்கூல்ஸ், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஸோ இன்டகிரேட்டட் எஜுகேஷனும் சரி, இன்க்ளூசிவ் எஜுகேஷனும் சரி, அவங்க வந்து குழந்தைங்களுக்கு டிசேபிலிட்டிஸ், அந்த சிறப்பு தேவை உள்ள குழந்தைகள் வந்து டீச் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் வந்து ரெகுலர் ஸ்கூலோட வச்சு பட்டுறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன்றது நம்ம தனியாக வீடியோ சேனலில், அதாவது வீடியோ கிளாஸஸை எக்ஸ்பிளைனிங் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 23, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் லேர்னிங், அதாவது கீழே கொடுத்துருக்குற 4 ஸ்டேட்மெண்ட்டில் லேர்னிங்கை பற்றி கரெக்டான விஷயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், லேர்னிங் இஸ் நாட் அஃபெக்டட் பை எமோஷனல் ஃபேக்டர்ஸ் அட் எனி ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ லேர்னிங் அப்படின்றது எமோஷனல் ஃபேக்டர்ஸால், உணர்வு காரணிகளால் எந்த நிலையிலையுமே வந்து பாதிக்கப்படாதுன்னு போட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ராங். ஏன்னா எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா, ஏன்னா அது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எமோஷ்னல், அதாவது லேர்னிங் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை எமோஷ்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது. எமோஷ்னலில் வீக்காக இருந்தோம் அப்படின்னா லேர்னிங் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு டவுன் ஆயிரும், லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இது நாட் அஃபெக்டட் அப்படிலாம் கிடையாது. செகண்ட் ஒன், லேர்னிங் இஸ் ஃபண்டமெண்டலி எ மென்டல் ஆக்டிவிட்டி. லேர்னிங் அப்படின்றது நமக்கு ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து கிடையாது, மென்டல் ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது. தேர்ட் ஒன், எரர்ஸ் மேட் பை சில்ட்ரன் இண்டிகேட் தட் நோ லேர்னிங் ஹேஸ் டேக்கன் பிளேஸ். அதாவது குழந்தைங்க விடக்கூடிய மிஸ்டேக்ஸ் வந்து என்ன காமிக்கணும், அங்கே வந்து எந்த லேர்னிங்குமே இல்லை அப்படின்றத காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிடையாது, நம்ம எரர்ஸையும் வந்து பார்த்துருக்கோம். எரர்ஸ், மிஸ்டேக்ஸ் அப்படின்றது குழந்தைங்களோட பார்ட்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இதில் வந்து எரர்ஸ் வந்து லேர்னிங்கை வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது, அது வந்து லேர்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் இந்த எரர். அவங்களோட லேர்னிங் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆப்ஷன் சியுமே வராது. லாஸ்ட் ஒன், லேர்னிங் இஸ் எஃபெக்டிவ் இன் அன் என்விரான்மெண்ட் தட் இஸ் எமோஷ்னலி பாசிட்டிவ் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் ஃபார் த லேர்னர்ஸ். அதாவது குழந்தைங்களுக்கு லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் எங்கே அப்படின்னா அவங்க எமோஷ்னலாக பாசிட்டிவாக இருக்கக்கூடியது, அதாவது ஸ்ட்ராங்காக, ஹாப்பியாக, ஜாய்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக, அவங்களோட லேர்னிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்பொழுது லேர்னிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ கொஸ்டின் நம்பர் 23க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24, த மெயின் பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஷுட் பி. அதாவது அசஸ்மெண்ட்டோட மெயின் பர்பஸ், முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டூடெண்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாமா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். செகண்ட் ஒன், குழந்தைங்களுக்கு வந்து டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து, அதாவது அவங்களோட கற்றலை ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்து அதை சரி செஞ்சு அதை வந்து ரிமூவ் பண்ணுறது. தேர்ட் ஒன், எரர்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அவங்களோட மிஸ்டேக்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. தேர்ட் ஒன், டு மெஷர் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் லேர்னர்ஸ். குழந்தைங்களோட அச்சீவ்மெண்ட், அவங்க வந்து எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகிருக்காங்கன்றதை மெஷர் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மெயின் பர்பஸ் அப்படின்றது பார்க்கும்பொழுது ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போவாங்களான்னு பார்க்குறதுக்கு, எரர்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு டயக்னைஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு, அவங்களோட லேர்னிங்கில் என்னென்ன மாதிரியான கேப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணுறதுக்காக தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 25, ஹெல்பிங் லேர்னர்ஸ் ரீகேப்சுலேட் ஆர் ரீகால் வாட் தே ஹாவ் ஆல்ரெடி லேர்ன்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ். அதாவது குழந்தைங்க வந்து என்ன கற்றுக்கிட்டாங்கன்றத அவங்கள வந்து ரீகால், யோசிக்க வைக்கிறதுக்கு, நினைக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த
அப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுறது எதுக்காக, ஏன் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அன் எஃபெக்டிவ் வே ஆஃப் ரிவைசிங் ஓல்டு லெசன்ஸை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு இது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது. செகண்ட் ஒன், இட் என்ஹான்சஸ் த மெமரி ஆஃப் லேர்னர்ஸ் தேர் பை ஸ்ட்ரென்தனிங் த லேர்னிங். குழந்தைங்களோட அந்த மெமரி பவரை வந்து இது பண்ணி லேர்னிங்கை வந்து கற்றலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வைக்குது அப்படின்றது. தேர்ட் ஒன், இது வந்து கன்வீனியன்ட் பிகினிங் ஃபார் எனி கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன். எந்த ஒரு கிளாஸ் ரூம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் இது வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் இப்போ ஒரு கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னா நேற்று நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. லாஸ்ட் ஒன், ரிலேட்டிங் நியூ இன்ஃபர்மேஷன் டு ப்ரியர் நாலேஜ் என்ஹான்சன்ஸ் லேர்னிங். அதாவது ஏன் அந்த ரீகால் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா நியூ இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயத்தோட ரிலேட் பண்ணுறதுக்காக, தொடர்பு படுத்தி பார்க்குறதுக்காக அப்படின்றது. ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்று போல் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஏன் ரீகால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டிவ்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீகால் பண்ணுறது, ரீகாப்சுலேட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா முன்னாடி இப்போ கற்றுக்க போகிற விஷயத்த அவங்க முன்னாடியே ஆல்ரெடி கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தோட அவங்க ரீகால் பண்ணுறது. அதாவது அதை வந்து அதை ரிலேட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நம்ம இந்த ரீகால் அப்படின்றதை யூஸ் பண்ணுறது. ஸோ கொஸ்டின் நம்பர் 25க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ரிலேட்டிங் நியூ இன்ஃபர்மேஷன் டு ப்ரியர் நாலேஜ் என்ஹான்சன்ஸ் லேர்னிங். கொஸ்டின் நம்பர் 26, கிரியேட்டிவ் ஆன்சர்ஸ் ரெக்வயர். அதாவது கிரியேட்டிவ் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மல்டிபிள் வே ஆஃப் திங்கிங், அடுத்து வந்து டைவர்ஜென்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ அந்த இது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்பொழுது நிறையா சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கும், ஒரு லிமிட்டட் சோர்ஸஸ் வந்து இருக்காது. அதுதான் கிரியேட்டிவ் அப்படின்றது. ஸோ கிரியேட்டிவ் ஆன்சர்ஸ் வேணும்னா நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸாக இருக்கணும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், ஹைலி டிசிப்ளின்டு கிளாஸ் ரூம், டைரக்ட் டீச்சிங் அண்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ், கண்டென்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ க்ரியேட்டிவ் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா டைரக்ட் டீச்சிங், டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் அது எல்லாமே வந்து என்னென்னா லிமிட்டடாக இருக்கும். ஒரே ஒரு கொஸ்டின்ஸ், ஒரே ஒரு ஆன்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து கிடையாது. ஹைலி டிசிப்ளின்டு கிளாஸ் ரூம், நல்ல ஒரு டிசிப்ளினான கிளாஸ் ரூம் அப்படின்றது அது வந்து க்ரியேட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு தேவையா அப்படின்னா நோ, நீட் நாட் பி. ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் ஆப்ஷன் கண்டென்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸுமே வந்து லிமிட்டடாக இருக்கும். நம்ம இப்போ வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலராக வந்து 5+2 எவ்வளோ, 4+3 எவ்வளோ அப்படின்னு கேட்குறது, அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸுமே வந்து லிமிட்டட் ஆன்சர்ஸை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் ஆப்ஷனும் வராது. க்ரியேட்டிவ் ஆன்சர்ஸ் இது வந்து அதுக்கு தேவையானது என்ன, க்ரியேட்டிவ் ஆன்சர்ஸ் வந்து வர்ற மாதிரி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் தான். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் மூலமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிபிள் வேஸ் ஆஃப் திங்கிங் உருவாகும், டைவர்ஜென்ட் திங்கிங் உருவாகும், நிறையா வேஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 26க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27, லேர்னர் ஷுட் நாட் பி என்கரேஜ்டு டு. அதாவது கீழே கொடுத்துருக்க 4 ஸ்டேட்மெண்ட் படி குழந்தைங்க வந்து எதை பண்ணக்கூடாது, அந்த ஷுட் நாட் பி என்கரேஜ்டு எதை அதாவது ஷுட் நாட் பி என்கரேஜ் அப்படின்னா எதை பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் இன் அஸ் மெனி கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அஸ் பாசிபிள். அவங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க குழந்தைங்க வந்து செய்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணலாம். கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா எதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது, ஷுட் நாட் பி என்கரேஜ்டு டு, அவங்க வந்து எதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதை அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாசிட்டிவானது. செகண்ட் ஒன், மெமரைஸ் ஆல் தி ஆன்சர்ஸ் டு கொஸ்டின்ஸ் விச் த டீச்சர் மே ஆஸ்க். அதாவது டீச்சர் எந்த கேள்வியை கேட்குறதா இருக்காங்களோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே மனப்பாடம் பண்ணுறது. இப்போது இந்த இதிலேருந்து இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு அது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணுறது. ஸோ அதை வந்து நம்ம பண்ணவே கூடாது, குழந்தைங்க அதை பண்ணவே கூடாது, அதுக்கு என்கரேஜ் நம்ம வந்து பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து நெகட்டிவ். தேர்ட் ஒன், ஆஸ்க் அஸ் மெனி கொஸ்டின்ஸ் அஸ் பாசிபிள் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த கிளாஸ். கிளாஸ்க்கு உள்ளேயும் சரி கிளாஸ்க்கு வெளியிலையும் சரி முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஸ்டின்ஸை வந்து கேட்குறது. ஸோ இதை வந்து குழந்தைங்க கேட்கலாம். கொஸ்டின்ஸ் கேட்குறது மூலிமா அவங்களுக்கு வந்து திங்கிங் வந்து ப்ராப்ளம் சால்விங் திங்கிங், க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து அவங்களுக்கு உருவாகும். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இது அவங்க வந்து என்கரேஜ் படலாம். அடுத்து வந்து லாஸ்ட் ஒன், ஆக்டிவ்லி இன்ட்ராக்ட் வித் அதர் லேர்னர்ஸ் இன் ஏ குரூப் ஒர்க்கில் அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ஆக்டிவாக இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸப்ட் பியை தவிர மித்த 3 ஆப்ஷன்ஸுமே அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து குழந்தைங்க பண்ணலாம். அந்த மெமரைஸ் அப்படின்றத குழந்தைங்க வந்து பண்ணக்கூடாது. ஸோ கொஸ்டினும் வந்து எது பண்ணக்கூடாதுன்னு தான் கேட்டிருக்காங்க, ஷுட் நாட் பி என்கரேஜ் டு, எதை பண்ண வைக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ நம்ம வந்து மெமரைஸ் பண்ண வைக்கக்கூடாது குழந்தைங்கள. ஸோ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28, which of the following is not an appropriate tool for formative assessment? ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது வந்து கரெக்டான டூல் கிடையாது, நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது டீச்சிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆன்கோயிங் ப்ராசஸில் வைக்கக்கூடிய ஒரு அசஸ்மெண்ட், உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு இம்மிடியேட் ஃபீட்பேக் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா குவிஸ் அண்டு கேம்ஸில் நமக்கு உடனடியாக நமக்கு ஃபீட்பேக் கிடச்சிரும். நம்ம வந்து ஆன்கோயிங் இப்போ ஒரு டீச்சிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதை செய்யலாம். அசைன்மெண்ட்டும் கொடுக்கலாம், ஓரல் கொஸ்டின்ஸும் நம்ம கேட்கலாம். டேர்ம் டெஸ்ட் அப்படின்றது நம்ம ஒரு யூனிட்டோ ஒரு சம் ஆஃப் யூனிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வைக்கக்கூடியது. இது ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்போ வைக்கக்கூடிய டெஸ்ட்டு கிடையாது டேர்ம் டெஸ்ட்டு. இது வந்து நம்ம டீச்சிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வைக்கிறது தான். ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்றது ஆன்கோயிங் ப்ராசஸில் நடக்கக்கூடிய ஒரு அசஸ்மெண்ட் தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அதாவது அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அப்படின்றது. ஸோ டேர்ம் டெஸ்ட் வந்து டீச்சிங் முடிஞ்சதுக்கப்புறம் வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 28க்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29, டயக்னோசிஸ் ஆஃப் த கேப்ஸ் இன் லேர்னிங் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஷுட் பி ஃபாலோடு பை. இப்போ குழந்தைங்களோட அந்த கற்றலில் வந்து ஒரு சில கேப்ஸ் இருக்குது, இடைவெளிகள் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா எதை பண்ணணும் அப்படின்றது கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக் ரிவிஷன்ஸ் ஆஃப் ஆல் லெசன்ஸ், எல்லா லெசன்ஸையும் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணுறது, திரும்ப நம்ம இது பண்ணுறது, அது வந்து கரெக்டாக இருக்காது. த செகண்ட் ஒன், ரிப்போர்ட்டிங் த ஃபைண்டிங் டு லேர்னர்ஸ் அண்டு பேரண்ட்ஸ். குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கு அது என்ன பண்ணுறதுன்னா ரிப்போர்ட் பண்ணுறது, அவங்களோட எப்படி இருக்காங்க அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணுறது, அது வந்து பெஸ்ட்டாக இருக்காது சரி செய்கிறதுக்கு. அப்ரோப்ரியேட் ரெமடியல் மெஷர்ஸ், அதுக்கு உண்டான குறைதீர்ப்பு நடவடிக்கைகள் நம்ம செய்யணும். இப்போ அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, புரியலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு எதில் பிரச்சனை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீச்சிங் ஸ்டைலை மாற்றி பண்ணுறது. ஸோ அதான் வந்து ரெமடியல் மெஷர்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த லேர்னிங் கேப்பை வந்து நம்ம சரி செய்யணும், டயக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா அப்ரோப்ரியேட்டான ரெமடியல் மெஷர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ட்ரில் அண்டு ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணுறது, மனப்பாடம் பண்ணுறது, திரும்ப எழுத வைக்கிறது, பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் இல்லாட்டி இம்போசிஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து பண்ணுறது. ஸோ இது வந்து நம்மளால் இந்த ஆக்டிவிட்டி மூலயமா குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ் பிரச்சனையை வந்து லேர்னிங் கேப்ஸை வந்து சரி செய்ய முடியாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 29க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அப்ரோப்ரியேட் ரெமடியல் மெஷர்ஸ். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், மல்டிலிங்குவல் கேரக்டர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி ஷுட் பி சீன் அஸ். அதாவது மல்டிலிங்குவல் கேரக்டர் அப்படின்னா 3 ஆர் மோர் தென் 3 லாங்குவேஜஸ் பேசக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அப்போ அந்த மாதிரி நிறைய 3 லாங்குவேஜஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொசைட்டி வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஆப்ஷன் வந்து எ சேலஞ்ச் டு டீச்சர்ஸ் கெப்பாசிட்டி டு மோட்டிவேட் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன். அதாவது குழந்தைங்களை வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக ஊக்குவிக்கக்கூடிய டீச்சர்களுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஒரு சவால் மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ சவால் அப்படின்லாம் கிடையாது. செகண்ட் ஒன், எ ஃபேக்டர் தட் மேக்ஸ் ஸ்கூல் லைஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த லேர்னர்ஸ். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் லைஃப் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம் அப்படின்றத உருவாக்கக்கூடிய வகையில் அந்த மல்டிலிங்குவல் கேரக்டர், மும்மொழி தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த மும்மொழி அப்படின்றது குழந்தைங்க அந்த மல்டிலிங்குவல் கேரக்டர் மூலிமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்கலாம். அந்த நிறைய 3 லாங்குவேஜ் மூலிமா அவங்களால எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்றது தான் அந்த ஒரு அதை என்ன சொல்கிறது, ஒரு மூலப்பொருள் மாதிரி. இப்போ ஒரு கிளாஸில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த மல்டிலிங்குவல் மூலிமா அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அது வந்து ஒரு ரிசோர்ஸ் மாதிரி தான். தேர்ட் ஒன், ஹிண்ட்ரன்ஸ் இன் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். லேர்னிங் ப்ராசஸில் வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஒரு தடையாலாம் கிடையாது. மல்டிலிங்குவல் கேரக்டர் அது வந்து ஒரு ரிசோர்ஸ் மாதிரி தான். சப்போஸ் ஒரு அதர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த மல்டிலிங்குவல் கேரக்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர ஹிண்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்காது. லாஸ்ட் ஒன், எ ரிசோர்ஸ் ஃபார் என்ரிச்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் லைஃப். ஸ்கூல் லைஃப்க்கு வந்து அதோட என்ரிச்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள், ஒரு வளம் மாதிரி தான் இந்த மல்டிலிங்குவல் கேரக்டர் அப்படின்றது. ஸோ இந்தியன் சொசைட்டியில் மல்டிலிங்குவல் கேரக்டர்ன்றது அது ஒரு ரிசர்வ்ஸாக தான் பார்க்கப்படுது. ஸோ கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இதான் வந்து இன்றைக்கி நம்ம டைம் டேபிள் படி
சீட்டெட் ப்ரீவியஸ் இயர் 2011 கேட்டிருந்த கொஸ்டினோட சிடிபி வந்து பார்த்துருக்கோம் 30 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, இல்லை ஃபாஸ்ட்டாக போயிட்டேன்னா இன்னும் வந்து டீட்டெயில்டாக சொல்லணுமா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து 2 வீடியோஸ் வரும், டைம் டேபிள் எக்ஸ்ப்ளனேஷன், இந்த வீடியோவும் வரும். அடுத்து வந்து நம்ம டைம் டேபிள் படி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டெட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த நம்மளோட சேனல் நம்மளோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.